அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் தான் பண்ண போறேன். நான் வந்து சிறுடி போகணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. எந்த அளவுக்கு ஆசைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா நான் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா சாய்பாபாவுக்கு வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை செய்வேன். அப்பெல்லாம் நான் கேட்பேன், சாய்பாபா உன்னை பார்க்க பார்த்தீங்கன்னா எனக்கு சிறுடிக்கு வரணும்னு ஆசை அப்படின்ட்டு. ரொம்ப மனமுருங்கி அவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். ஆனால் அவர் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அதுக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். எப்படின்னா, எங்கள் வீட்டுக்கார் ஃப்ரெண்டு மூலயமா நான் போனேன் சிறுடிக்கு. எனக்கு சிறுடி போனது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிறுடி மட்டும்தான் போகணுன்னு பார்த்தா சாய்பாபா பார்த்திங்கன்னா மந்த்ராலயம், பண்டரிபுரம் 2 இடத்துக்கும் என்னை இட்டுட்டு போனார். 2 சாமி, மொத்தம் 3 சாமி நான் வந்து அந்த டூரில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்சய திருதிக்கு பார்த்தீங்கன்னா பண்டரிபுரத்தில் இருந்தேன். அப்போ வந்து அட்சய திருதி வீட்டில் வந்து நான் வந்து பூஜை செய்வேன். அட்சய திருதிக்கு பூஜை செய்வேன். என்னால் எதுவுமே வாங்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது எங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி, ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீ மகாலட்சுமி படம் வாங்கிட்டு படம் இல்லை, சிலை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு அந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா சில்லற காசெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ மடிக்கட்டி வெயி, உனக்கு வந்து வருமானம் பெருகும், செல்வம் சேரும், உங்கள் வீட்டில் எப்பயுமே காசு இல்லாமல் இருக்காது, எப்பயுமே உங்கள் வீட்டில் காசு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப நாளாக என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. சரி, நம்ம வந்து இந்த அட்சய திருதி அன்னைக்கே நம்ம பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமி சிலையை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மனுக்கு பார்த்திங்கன்னா மடி கட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண்டரிபுரத்தில் இந்த பாண்டுரங்க சிலை வாங்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சிலை. பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாய்பாபாவும் நான் சிறுடியில் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்காரும் நானும் தான் போனோம். எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா சாமியை பார்த்தது வந்து இந்த கலரில் தான் அவர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தார். சரி, நம்ம ஃபஸ்ட்டு எந்த கலரில் சாமி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாரோ அந்த கலர் சாய்பாபாவே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாய்பாபா தான் நாங்கள் வாங்கினோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சிறுடி போனது பார்த்திங்கன்னா சாய்பாபா வந்து எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். சரி, உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால ஷேர் பண்ணேன். தேங்க்யூ.